ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இடத்துல வேலுமணி வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்ககிட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி டெல்டா பகுதியில் வைத்தியலிங்கத்தை மீட் பண்ணன்ற ஒரு பேச்சுக்கு அடிபட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேரளா போன டைமில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதிருப்தியில் இருக்க கொங்கு மண்டலத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் அவங்கள சமாளிக்கிற முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. வேலுமணி தனி அணியாக உருவெடுத்தாருன்னா கண்டிப்பாக அவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். கட்சியை தன்னை விட்டு போயிடும். ஸோ அந்த பயத்தினால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், வேலுமணி இவங்களெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்காண்டி அவங்ககிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. எம்எல்ஏக்கள்ட்டும் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி அணியாக பிரிஞ்சு போனான்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பெரும்பான்மையாக இருக்காதுன்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் போனான்னா ஒரு சில பேர் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலுமணி தனி அணியாக செயல்பட்டார்னா அவர் அந்த பொறுப்புக்கு, அதாவது பொதுச்செயல பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா குறி வச்சு தான் கிளம்புறங்கிறான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி ஆயிட்டாருன்னா டெல்லி அரசியலில் ஈடுபட்டுருவார். அவர் டெல்லி அரசியலில் ஒருவேளை மத்திய அமைச்சராக ஆனாலுமே டெல்லி சப்போர்ட் பண்ணுவா கட்சியை கைப்பற்றதுன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு சந்தேகம். ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அடுத்து வேலுமணி தான் ஏக்நாத் சிண்டேன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிருந்துச்சு. அவர் கைப்பற்றதுக்கான முயற்சி ஈடுபட்டார்னா நின்று எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க தவிர்த்து அந்த கட்சியை சமாளித்து எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இருங்கன்ற மாதிரி எல்லாம் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டிடி தினகரன் ஓபிஎஸ் ஜெயிச்சார்னா அதிமுக கைப்பற்றுவாங்க சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலே இப்போ உள்ளடி வேலை நடந்துருக்கதா சொல்கிறாங்க. அப்படி உள்ளடி வேலை அணி தனி அணியாக பிரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலாவோட கை கோக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.